ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்தி இந்த ஆராதனைக்கு நாங்கள் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நாம் இப்பொழுது ஒருமித்து தேவனுடைய நாமத்தை பாட்டினாலே நாம் துதித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, அன்பின் ஆவியே, அன்பின் ஆவியே, அபிஷேகம் என்று தாருமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, அன்பின் ஆவியே, அன்பின் ஆவியே, அபிஷேகம் என்று தாருமே. பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டுமே, கண்மலை தடாகமாக வேண்டுமே. பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டுமே, கண்மலை தடாகமாக வேண்டுமே. கற்பாறை நீருற்றாக வேண்டுமே, வரப்புகள் யாவும் தனிய வேண்டுமே. ஆஹா, கற்பாறை நீருற்றாக வேண்டுமே, வரப்புகள் யாவும் தனிய வேண்டுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, அன்பின் ஆவியே, அன்பின் ஆவியே, அபிஷேகம் என்று தாருமே. ஜனத்தின் மேல் அசைவாட வேண்டுமே, ஜனத்தின் பாவம் உணர்த்த வேண்டுமே. ஆமென். ஜனத்தின் மேல் அசைவாட வேண்டுமே, ஜனத்தின் பாவம் உணர்த்த வேண்டுமே. ஒழுங்கின்மை மாற வேண்டுமே, வெறுமை நிறைவாக வேண்டுமே. ஆஹா, ஒழுங்கின்மை மாற வேண்டுமே, வெறுமை நிறைவாக வேண்டுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, அன்பின் ஆவியே, அன்பின் ஆவியே, அபிஷேகம் என்று தாருமே. நாவிலே அக்கினி வேண்டுமே, உள்ளத்தில் ஜீவநதி வேண்டுமே. நாவிலே அக்கினி வேண்டுமே, உள்ளத்தில் ஜீவநதி வேண்டுமே. பெருங்காற்று முழக்கம் வேண்டுமே, இருக்கும் இடம் அசைய வேண்டுமே. ஆஹா, பெருங்காற்று முழக்கம் வேண்டுமே, இருக்கும் இடம் அசைய வேண்டுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, அன்பின் ஆவியே, அன்பின் ஆவியே, அபிஷேகம் இன்று தாருமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, அன்பின் ஆவியே, அன்பின் ஆவியே, அபிஷேகம் என்று தாருமே. அப்படியே கொஞ்ச நேரம் நாம் கர்த்தரை பாடி துதித்து ஆராதனை செய்ய போகிறோம். அருமையான தம்பிமார் கிருபாகரனும் ஜெரோமும் இப்பொழுது ஒரு பாடலை பாடுவார்கள். எங்களோடு சேர்ந்து நீங்களும் பாடி தேவனை மகிமைப்படுத்துங்கள். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ.
வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். நீராளுகை செய்யும். ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், உங்களிடத்திலே வருவேன் என்று சொல்லி. ஆண்டவர் ஒருபோதும் தம்முடைய சீஷர்களை திக்கற்றவர்களாய் விடவில்லை. பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி வைத்து அந்த மேல் வீட்டு அறையிலே ஒவ்வொருவரையும் அவர் நிரப்பினார். இந்த வேளையில் கூட ஆண்டவரே, எல்லார் மேலும் உம்முடைய வல்லமையை ஊற்றும், எல்லார் மேலும் வந்து இறங்கும் என்று சொல்லி நாம் பாடி தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். எங்களோடு சேர்ந்து நீங்களும் பாடுவீர்களா? எல்லா மேலும் வல்லமை ஊற்றும், எல்லார் மேலும் வந்திறங்கும், எல்லார் மேலும் வல்லமை ஊற்றும், எல்லார் மேலும் வந்திறங்கும். ஹல்லேலூயா, வாரும் தேவா, ஹல்லேலூயா அழைக்கின்றோ. ஹல்லேலூயா, வாரும் தேவா, ஹல்லேலூயா அழைக்கின்றோம். வாக்களித்தீர் வாக்கின்படியே வாரும் ஆண்டவரே, பிதாவின் வாக்கு உன்னத பலனே தாரும் ஆண்டவரே. வாக்களித்தீர் வாக்கின்படியே வாரும் ஆண்டவரே, பிதாவின் வாக்கு உன்னத பலனே தாரும் ஆண்டவரே. எல்லார் மேலும் வல்லமை ஊற்றும், எல்லார் மேலும் வந்திறங்கும், எல்லார் மேலும் வல்லமை ஊற்றும், எல்லார் மேலும் வந்திறங்கும். மேல் வீட்டறையில் சிஷ்யர்கள் மீது பொழிந்த அருள்மழையே, எங்கள் மீதும் பின்மாறி மழையை பொழியும் ஆண்டவரே.
கிருபையை பொழியும் ஆண்டவரே, எல்லார் மேலும் வல்லமை ஊற்றும், எல்லார் மேலும் வந்திறங்கும், எல்லார் மேலும் வல்லமை ஊற்றும், எல்லார் மேலும் வந்திறங்கும். ஹalleluya வாரும் தேவா, ஹalleluya அழைக்கின்றோம், ஹalleluya வாரும் தேவா, ஹalleluya அழைக்கின்றோம். இந்த நாட்களில் நமக்கு தேவை ஒரு விண்ணப்பத்தின் ஆவி, ஒரு மன்றாட்டு ஆவி. நம்முடைய கண்களிலிருந்து கண்ணீர் நதியாய் அப்படியே கரை புரண்டு ஓடும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட ஒரு விண்ணப்பத்தின் ஆவியை ஆண்டவரிடத்திலிருந்து கேட்டு நாம் பெற்றுக்கொள்வோமா? ஆமேன். எங்களோடு சேர்ந்து அந்த சரணத்தை நீங்களும் பாடுங்கள். விண்ணப்ப ஆவி, மன்றாட்டு ஆவி வேண்டும் ஆண்டவரே, கண்ணீர் நதியாய் கண்களும் மாற ஜெபத்தை தந்திடுமே. விண்ணப்ப ஆவி, மன்றாட்டு ஆவி வேண்டும் ஆண்டவரே, கண்ணீர் நதியாய் கண்களும் மாற ஜெபத்தை தந்திடுமே. எல்லார் மேலும் வல்லமை ஊற்று, எல்லார் மேலும் வந்திறங்கும், எல்லார் மேலும் வல்லமை ஊற்று, எல்லார் மேலும் வந்திறங்கும். ஹalleluya, thank you Lord, ஹalleluya. எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்துக்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்துக்கும் பாத்திரரே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் வீட்டில் அசைவாடுமே, இந்த இடத்தில் அசைவாடுமே. ஹalleluya, 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 ஹalleluya. இப்பொழுது ஸ்தோத்திர ஜெபத்தை டாரத்தி இஸ்ரேல் ஏறெடுப்பார்கள். ஸ்தோத்திர ராஜா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த மனமகிழ்ச்சி நாளிலும் ஆண்டவரே, உம்மை துதிக்கும்படியாய், உம்மை பாடும்படியாய், உம்மை புகழும்படியாய் நீர் கொடுத்த எல்லா ஈவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோங்க தாவே. ஆவியானவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோங்க தாவே. இயேசுவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. என் நாமத்தை பிரஸ்தாபடுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்றவரே. இப்பொழுதும் கூட கர்த்தாவே, நீர் எங்கள் மத்தியிலே ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கோம் ஆண்டவரே. எங்களோடு சேர்ந்து ஜெபிக்கிற எல்லாரையும் ஆண்டவரே நீர் ஆண்டவரை உற்று கவனித்து கொண்டு இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி சொல்கிறேன் கர்த்தாவே. எல்லாருடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் நீங்க ஆண்டவரே கேட்டு ஆண்டவரே எல்லாருக்கும் பதில் தருகிற கர்த்தராக ஆண்டவரே தேவனாக நீங்க இருக்கிறதுக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆவியானவரே, ஒவ்வொரு இல்லங்களிலும் நீங்கள் ஆண்டவரே வந்து கர்த்தாவே
கத்தாவே. உம்முடைய பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் கேட்டு அவள் கண்ணீர்களை எல்லாம் துடைத்து இரக்கம் செய்கிறவராய் நீங்க ஆண்டவரை தொடர்ந்து இருங்க ராஜா. நன்மையும் கிருபையும் வாழ்நாள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய வீடுகளிலே தொடரட்டுங்க தாவே. எல்லா ஊழியர்களையும் இந்த நேரத்தில் நினைக்கிறோம் ராஜா. ஆண்டவரே எல்லா ஆண்டவரே விசுவாச பிள்ளைகளையும் தேவ ஜனங்களையும் நாங்கள் நினைக்கிறோங்க தாவே. ஆண்டவரே ஆவியானவரை தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யுங்க கத்தாவே. விடுதலையின் ஆவியானவர் விடுதலையோடு கத்தாவே. ஆண்டவரே வரும் நாட்களிலே நீங்க வந்து இறங்கி கத்தாவே மகிமையான காரியங்களை நன்மையான காரியங்களை ஆண்டவரே நீங்க செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் கத்தாவே. தொடர்ந்து கத்தாவே எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்க எழுவுங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலே தேவனுடைய செய்தியை, ஒரு தீர்க்க தரிசனமான தேவ செய்தியை நமக்கு பகிர்ந்து கொடுப்பவர் சகோதரர் ஞானேஷ் அவர்கள். இது ஒரு தீர்க்க தரிசன பார்வை. தீர்க்க தரிசியின் அடையாளம் என்ன என்ற தலைப்பில் கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேச போகிறார். எனவே ஜெபத்தோடு கேளுங்கள், கர்த்தர் நம்மோடு இடைபெடுவாராக. இந்த காலை வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ள வைத்த ஒரு வார்த்தை, என்னாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 29வது வசனம். அதற்கு மோசே, நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாயோ? கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் இறங்க பண்ணினால் நலமாயிருக்குமே என்றான். எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக. I wish that all the Lord's people were prophets. கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் இறங்க பண்ணினால் நலமாயிருக்குமே என்றான். இந்த கடைசி நாட்களில மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன், கடைசி நாட்களை தீர்க்க தரிசன ஆவியினால நான் நிரப்புவேன் என்று ஆண்டவர் யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் திருவுள்ளம் பற்றி இருக்கிறதை அடையாளமாக வைத்து அநேக கூட்டங்களில ஒரு God is raising a group of prophets, ஒரு தீர்க்க தரிசன கூட்டத்தை ஆண்டவர் எழுப்பி கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு செய்திகளை நாம் வெகு வாரியாக நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தீர்க்க தரிசனத்தினுடைய அனுபவங்கள் ஊழியங்களிலே நாம் கேள்விப்படுகிற இடங்களிலே பெருகி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் தீர்க்க தரிசனத்தை குறித்த ஒரு வெளிச்சம் நமக்குள் கடந்து வர வேண்டும் என்பதில் ஒரு நிச்சயம் ஆண்டவருக்கு இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய மனுஷனாகிய மோசே யோசுவாவினிடத்திலே சொல்லுகிறார், நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாயோ? கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும், லிசன் டு திஸ் வேர்ட், கர்த்தருடைய மூப்பர்கள் என்று சொல்லாமல் கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் இறங்க பண்ணினால் நலமாயிருக்குமே என்றார். This was the prayer of Moses. இது மோசேயினுடைய ஒரு ஜெபமாகத்தான் நாம் பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, தேவனுடைய ஊழியக்காரர்களே, இந்த காலை வேளையில எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக கர்த்தருடைய ஆவி அவர்கள் மேல இறங்கினா நல்லா இருக்குமேன்னு சொல்லி ஒரு தேவ மனுஷனுடைய ஏக்கத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். அது ஒரு தேவ மனுஷனுடைய ஏக்கம் மாத்திரமல்ல, it was the heart of God. அது தேவனுடைய இருதயமாய் அந்த நாட்களிலே இருந்தது, இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவேதான் புதிய ஏற்பாட்டு சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் போது 1 கொரிந்தியர் 14:1 சொல்லுகிறார், விசேஷமாக தீர்க்க தரிசன வரத்தை நாடுங்கள். பாருங்க, இந்த தீர்க்க தரிசன வரம் என்பது ஆவிக்குரிய 9 வரங்களில் ஒரு வரமாக எழுதப்பட்டிருக்கிறது, அவைகள் கருதப்படுகிறது. ஆனால் தேவனுடைய மனுஷனாகிய மோசே சொல்லுகிறார், தேவனுடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக கர்த்தருடைய ஆவியானவர் அவர்கள் மேல் வந்து இறங்கினால் நல்லா இருக்குமே என்று சொல்லி ஒரு ஏக்கத்தின் சத்தத்தை இந்த இடத்துல நாம் பார்க்க முடியும். ஆனால் எப்பொழுதும் ஒரு காரியத்தை செய்யும் போதும் அதற்கு ஒரு உறுதிப்பாடு, ஒரு நிச்சயம் நமக்கு இருக்க வேண்டும்
என்கிறதுல நான் எப்போதும் தெளிவாக நான் இருப்பேன். ஆண்டவர் இதை பேச சொல்றாரா, உண்மையிலே எனக்கு ஒரு அடையாளம் வேணும்னு நான் எந்த கூட்டத்திற்கு போனாலும் நான் கேட்பது உண்டு கிருபையாய். ஆனா பாருங்க, அதை ஆண்டவர் உறுதிப்படுத்தி கொண்டே இருப்பா. ஆண்டவர் சில விஷயங்களை உறுதிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். இருக்கிற இடங்களில வாய் திறந்த ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நாம் எல்லாம் தேவ ஆவியினால கட்டப்பட்டிருக்கிறோம். we are bounded by the spirit of God என்பதற்கு இது ஒரு அடையாளமாக நான் கருதுகிறேன். நான் அதை ஒரு பாக்கியமாக நான் எண்ணுகிறேன். என்னிடத்திலும் தேவ ஆவி உண்டென்று நம்புகிறேன். என் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல நம்மால ஒரு நிச்சயத்துக்குள்ள வர முடியுது. பாருங்களேன், கர்த்தர் தான் நம்மை நடத்துகிறார் என்கிற ஒரு தெளிவை தேவன் நமக்குள்ளே தருகிறார். ஓகே, leave it. Who is prophet? யார் தீர்க்கதரிசி? தீர்க்கதரிசி என்று பல காரியங்களை தேசத்தின் நடுவிலே, பட்டணங்களின் நடுவிலே நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் யார் தீர்க்கதரிசி? ஒரு 5 அடையாளங்களை வேகமாக நான் சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இடைபட விரும்புகிற விஷயங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். Who is prophet? யார் தீர்க்கதரிசி? முதலாவது, carry the burden of God. தேவனுடைய பாரத்தை சுமக்கிறவன் தான் தீர்க்கதரிசி. One who carry the burden of God. தேவனுடைய பாரத்தை சுமக்கிறவன். One who carries the burden of God. தேவனுடைய பாரத்தை தன்னுடைய வாழ்க்கையில சுமக்கிறவன். பாருங்க, என்னாகமம் 11:29 நாம் வாசிக்க கேட்டோம். தேவனுடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக கர்த்தருடைய ஆவி அவர்கள் மேல் இறங்கினால் நலமாயிருக்குமே என்று மோசே சொன்னார். ஆனால் எந்த நோக்கத்தோடு அதை சொன்னார்? அது நமக்கு ரொம்ப முக்கியம். எதினால் அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தினார் என்றால், என்னாகமம் 11:14 இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்கக்கூடாது, எனக்கு இது மிஞ்சின பாரமா இருக்கிறது. மோசே சொல்லுகிறார், ஆண்டவரே, என்னை நீர் தீர்க்கதரிசியாக நியமித்திருக்கிறீர், என்னை தீர்க்கதரிசியாக அப்பாயிண்ட் பண்ணி இருக்கிறீர். இந்த ஜனங்களை நடத்துவதற்கு, இந்த ஜனங்களை அந்த கானானுக்குள்ளே கொண்டு போவதற்கு, நித்திய ராஜ்யத்திற்குள்ளே அவர்களை கொண்டு போவதற்கு என்னை ஒரு தீர்க்கதரிசியாக என்னை நீர் நியமித்திருக்கிறீர். ஆனால் நான் ஒருவனாய் இந்த பாரத்தை தாங்கக்கூடாது, இது எனக்கு மிஞ்சின பாரமா இருக்கிறது. பாருங்க, இந்த வார்த்தையை நல்லா கவனித்து கேளுங்க. அப்ப இந்த பாரத்தை தனியாக என்னால் சுமக்க முடியாது. as a prophet, ஒரு தீர்க்கதரிசியாக இந்த பாரத்தை என்னால தனியாக சுமக்க முடியாது. I need a generation to carry this burden. எனக்கு ஒரு தலைமுறை இருந்தால் நல்லா இருக்குமே. ஒருத்தர் 2 பேர் இருந்தா போதாது, ஒரு தலைமுறை எழும்பினால் நல்லா இருக்குமே. இந்த ஜெபத்தை தான் மோசே ஆரம்பத்தில் ஜெபித்த போது ஆண்டவர் ஒரு 70 மூப்பர்களை தெரிந்து கொள்ள சொல்லுகிறார். அந்த 70 மூப்பர்களையும் பாளையத்தில் வர சொல்லுகிறார். அவர்கள் மேல ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்ல தொடங்கினார்கள். அதுல எல்தாத் மேதாத் என்கிறவர்கள் பாளையத்தில் இருந்து விட்டார்கள். கூடார வாசலில் அவர்கள் வரவில்லை. அவர்களும் பாளையத்திலே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்ததை ஒருவன் வந்து யோசுவாவுக்கு அறிவித்த போது யோசுவா வேகமாய் போய் மோசேயினிடத்திலே சொல்லுகிறார், அவர்களை தடை பண்ணும், அவர்களை தடை பண்ணும். அப்பொழுதுதான் மோசே சொல்லுகிறார், நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாயோ? மூப்பர்கள் மாத்திரமல்ல, கர்த்தருடைய ஜனங்களும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக கர்த்தருடைய ஆவியை அவர்கள் மேல் இறங்கினால் நலமாயிருக்குமே என்று சொல்லி அந்த ஜெபத்தை அவர் செய்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்ப who is prophet? One who carries the burden of God. தேவனுடைய பாரத்தை சுமக்கிறவர்கள் தான் தீர்க்கதரிசி. நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன், இவைகளை நாம் வசனத்தின்படி கற்றுக்கொள்ளும் போது உண்மையான தீர்க்கதரிசியினுடைய அடையாளங்களை நம்மால் கண்டுபிடிக்க முடியும். இரண்டாவதாக ஆமோஸ் 7:14 வாசிக்கிறோம், தீர்க்கதரிசி எப்படி இருப்பார்கள்? They won't like prophetic title. அவர்கள் தீர்க்கதரிசி என்கிற அடையாளத்தை விரும்ப மாட்டார்கள். They won't like prophetic title. அவங்க பேனர் விரும்ப மாட்டாங்க. என்ன தன்னை தீர்க்கதரிசி என்று கூப்பிட வேண்டும் என்று விரும்ப மாட்டார்கள். ஆமோஸ் 7:14 ஆமோஸ் அமத்சியாவை நோக்கி சொல்லுகிறார், நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல, நான் மந்தை மேய்க்கிறவனும் காட்டத்தி பழங்களை பொறுக்கிறவனுமாயிருந்தேன். உண்மையான தீர்க்கதரிசி என்று தான் சொல்லப்படுவதற்கு விரும்ப மாட்டார்கள். இன்னொரு பக்கத்தில் தீர்க்க தரிசனம் சொல்ல விரும்ப மாட்டார்கள். நீங்க வேதத்தை நன்கு படித்து பார்க்கிற ஒரு தேவ ஜனமாய் ஊழியர்களாய் நாம் இருப்போமானால், தீர்க்க தரிசிகளாக தேவன் அழைத்தவர்கள் யாரும்
தங்களை தீர்க்கதரிசி என்று மேன்மை பாராட்டவோ அல்லது தீர்க்க தரிசனத்தை சொல்ல விரும்பினார்கள் என்று நாம் பார்க்கவே முடியாது. They won't like prophecies and prophetic titles. ஆமா, நான் தீர்க்கதரிசி தான் அப்படின்னு அவர் சொல்லல பாருங்க. நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியினுடைய புத்திரனும் அல்ல. ஒருவேளை அவன் தீர்க்கதரிசியினுடைய பிள்ளை அல்ல, நான் தீர்க்கதரிசியும் கிடையாது ஒரு விதத்தில் சொன்னாலும் he is not so interested. அதுல ரொம்ப உற்சாகம் காட்டல பாருங்களேன். மூன்றாவது தீர்க்கதரிசி, who is prophet, compelling by God, one who is compelling by God. தேவனால கட்டாயப்படுத்தப்படுகிறவன் தான் தீர்க்கதரிசி. யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1-2 வசனத்துல யோனா ஒரு ஆமணக்கு செடியின் கீழே உட்கார்ந்து இருந்து எரிச்சல் அடைகிறான். ஆண்டவரே, நான் ஏற்கனவே சொல்லவில்லையா, நீர் மனதுருக்கம் உள்ள தேவன், நீர் அவர்களுக்கு எப்படியாகிலும் இறங்கி விடுவீர், நான் போக மாட்டேன்னு சொல்லலையா? இதனால தானே நினிவேக்கு நீர் என்னை போக சொன்ன போது நான் தர்ஷீஷுக்கு கப்பலில் ஏறி ஓடி போனேன். ஆனாலும் ஒரு தீர்க்கதரிசியை கட்டாயப்படுத்தி நிர்பந்தித்து நினிவேவுக்கு கொண்டு வந்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல வைக்கிறார் பாருங்க. அப்ப தீர்க்கதரிசி, who is prophet, தேவனால கட்டாயப்படுத்தப்படுகிறவன், விரும்பி செய்கிறதல்ல, தேவனால கட்டாயப்படுத்தப்படுகிறவன். நான்காவது தீர்க்கதரிசி யார்? hated by others. 1 ராஜாக்கள் 17:18 தனக்கு உதவி செய்யும்படி ஒரு எலியா தீர்க்கதரிசியை தேவன் அனுப்பினார். ஆனால் எலியாவின் நிமித்தம் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆனால் கொஞ்ச நாட்களில் அந்த பிள்ளை வியாதிப்பட்ட போது அந்த ஸ்திரீ சாரிபாத் விதவை சொல்லுகிறாள், என் அக்கிரமத்தை எனக்கு நினைவு கூறவா என்னிடத்தில் வந்தீர் என்று சொல்லி தீர்க்கதரிசியை வெறுக்கிற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். hated by others. 1 நாளாகமம் 16:10 வாசிக்கிறோம். ஆசா என்கிற ராஜா அந்த நாட்களிலே ஞான திருஷ்டிக்காரனாகிய அந்த மனுஷனை சினந்து கொண்டான், அவனை சிறைச்சாலையிலே போட்டு துன்பப்படுத்தினான் என்று பார்க்கிறோம். எரேமியாவை தண்ணீர் இல்லாத கிணற்றிலே தள்ளிவிட்டார்கள் என்று பார்க்கிறோம். hated by others. ஐந்தாவது பாருங்க, யார் தீர்க்கதரிசி? dependent on God alone. தேவனை மாத்திரம் சார்ந்து கொள்ளுகிறவன் தீர்க்கதரிசி. எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 26-27. நான் உன்னோடு பேசாமல் இருக்கும்போது உன் நாவு மேல்வாயோடு ஒட்டி கொண்டிருக்கும், நீ ஊமையனாயிருப்பாய். நான் உன்னோடு கூட பேசும்போது உன் நாவை கட்டவிழ்ப்பேன், உன் நாவை திறப்பேன், அப்பொழுது நீ பேசுவாய். கேட்கிறவர்கள் கேட்கட்டும், கேட்காமல் போகிறவர்கள் போகட்டும், இவர்கள் கலக விட்டார் என்று எசேக்கியேலை பார்த்து சொல்லுகிறார். Who is prophet? Dependent on God. தேவனை சார்ந்து கொள்ளுகிறவன். Stick upon God. தேவனை சார்ந்து கொள்ளுகிறவர்கள். அவங்களால சுயமா பேச தெரியாது. அவங்க கர்த்தர் பேசினாதான் அவங்களுக்கு பேசவே தெரியும், இல்லைன்னா ஊமையா இருப்பாங்க, அவங்களுக்கு பேச வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்களேன், இந்த 5 காரியங்களை வேதத்தின் அடிப்படையில் நீங்க கவனிச்சு பாருங்க. தேவனுடைய பாரத்தை சுமக்கிறவர்கள் அவங்க தேவனுடைய அந்த தீர்க்கதரிசி என்கிற பட்டத்தையோ அல்லது தீர்க்க தரிசனம் சொல்லணும்னு ஒரு நாள் விரும்ப மாட்டாங்க அவங்க. மூன்றாவது, அவர்கள் தேவனால கட்டாயப்படுத்தப்படுவார்கள். அவர்கள் மற்றவர்களால் வெறுக்கப்படுவார்கள். அவர்கள் தேவனையே சார்ந்து கொள்ளுவார்கள். 1 கொரிந்தியர் அதனுடைய 14ஆம் அதிகாரத்திலே தொடர்ந்து நாம் அதை தியானிக்கும் போது தீர்க்கதரிசி என்றால் என்ன நம்ம பார்த்தோம். தீர்க்க தரிசனம் என்றால் என்ன? 3 காரியத்தை வேகமா நான் சொல்றேன். நமக்கு இது தெரியணும், அடிப்படை நமக்கு தெரிஞ்சிருக்கணும். We are not gathered here for a Bible study. Then too we need to learn something. வெளிப்படுத்தின விசேஷம் 1:3 சொல்லுகிறது, இந்த தீர்க்க தரிசன வசனத்தை வாசிக்கிறவனும் அப்படின்னு இருக்கு. Word is a prophecy. வார்த்தை தான் தீர்க்க தரிசனம். இரண்டாவது, 1 கொரிந்தியர் 14:2 வாசிக்கிறோம், அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்குத்தானே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அதனுடைய அர்த்தத்தையும் சொல்ல வேண்டும். அப்ப இன்டர்பிரேஷன் ஆஃப் டங்ஸ் இஸ் கால்டு ப்ராஃபசி.
நாம் பேசுகிற அந்நிய பாஷையினுடைய அர்த்தம் அல்லது வியாக்கியானம், அதுதான் தீர்க்க தரிசனம். மூன்றாவது, தீர்க்க தரிசனமானது பக்தி விருத்தியையும் புத்தியையும் ஆறுதலையும் உண்டாக்குகிறது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, தீர்க்க தரிசனமானது பக்தி விருத்தியை உண்டாக்குகிறது, புத்தியை உண்டாக்குறது, ஆறுதல், எடிஃபிகேஷன், எக்ஸாரேஷன் அண்ட் கம்ஃபோர்ட். கம்ஃபர்ட் பண்ணுதா நம்மளை. 3 காரியங்களை தீர்க்க தரிசனம் செய்கிறது. நான் சொன்னேன், வார்த்தை தான் தீர்க்க தரிசனம். வேர்ட் இஸ் a prophecy. அந்நிய பாஷையினுடைய அர்த்தத்தை ஆவியானுடைய துணையோடு சொல்லுவதுதான் தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம் பக்தி விருத்தியையும் புத்தியையும் ஆறுதலையும் உண்டாக்குகிறது. பாருங்க, அந்நிய பாஷையை பேசுகிறவன் தனக்குத்தானே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறானா? ஆனால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக சொல்லுகிறான். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்களே. அப்போ ஒரு விசுவாசி அடுத்த கட்டத்திற்கு வளருவதை குறித்து தான் தீர்க்க தரிசனங்கள் பேசிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நாம நினைக்கிறது போல தீர்க்கதரிசிகள் என்று சொல்லுவது ஒருவருடைய வியாதிகளை சுட்டிக்காட்டி அவருடைய வியாதிகளை கர்த்தர் சுகமாக்குகிறார் என்று சொல்லுவது மாத்திரமல்ல, அல்லது ஒருவருடைய பெயர் சொல்லி அழைத்து கர்த்தர் உன்னோடு பேசுகிறார் என்று சொல்லுவது மாத்திரமல்ல தீர்க்க தரிசனம். எனக்கு அருமையானவர்களே, தேவனுடைய பாரத்தை சுமந்து நடப்பதுதான் தீர்க்கதரிசியினுடைய அனுபவம். தங்களை தீர்க்கதரிசி என்று சொல்ல விரும்ப மாட்டார்கள். தீர்க்க தரிசனம் சொல்ல அவர்கள் விரும்பவே மாட்டார்கள். மூன்றாவது, அவர்கள் தேவனால் கட்டாயப்படுத்தப்படுவார்கள். அவர்கள் தான் தீர்க்கதரிசி. அவர்கள் மற்றவர்களால் பகைக்கப்படுவார்கள். அவர்கள் தான் தீர்க்கதரிசி. அவர்கள் தேவனை மாத்திரமே சார்ந்து கொள்ளுவார்கள். அவர்கள் தான் தீர்க்கதரிசி. இந்த காலை வேளையில அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்குத்தானே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். ஆனால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். எத்தனை பேர் இன்றைக்கு நம்மை ஒப்பு கொடுக்க முடியும்? ஆண்டவரே, மோசேயினுடைய ஜெபத்தை போலவே கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக கர்த்தருடைய ஆவி அவர்கள் மேல் இறங்கினால் நலமாய் இருக்குமே என்று வேதம் சொல்லுகிறது போல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்னைக்கு எத்தனை பேர் வாய் திறந்து என்னோடு இணைந்து ஜெபிக்க முடியும்? ஆண்டவரே, எனக்கு நானே பக்தி விருத்தி உண்டாக வாழ்ந்தது போதும். எனக்கு என்னை நானே உயிர்ப்பித்துக் கொண்டிருந்த நாட்கள் போதும். I want to edify church, Lord. சர்ச்னா என்னங்க? மற்றவர்கள், சக மனுஷர்கள், ஃபெல்லோஷிப், என்னை சார்ந்தவர்களையும் நான் உயிர்ப்பிக்க விரும்புகிறேன். தீர்க்கதரிசி என்பது ஒரு பதவி அல்லங்க, அது ஒரு பெரிய ஹானரபிள் பொசிஷன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இல்லவே இல்லை. ஒரு பொறுப்புள்ள மனுஷன் என்று நாம் சொல்லலாம். அவன்தான் தீர்க்கதரிசி. கர்த்தருடைய பாரத்தை சுமந்து நடக்கிறவன் அவன்தான் தீர்க்கதரிசி. நான் சில அடையாளங்கள் நான் சொல்றேன். தீர்க்க தரிசன ஆவியினால ஆண்டவர் யாரை நிரப்பி இருக்கிறாரோ அவங்க they want to say prophecy. அவங்க தீர்க்க தரிசனம் சொல்லணும்னு ஒரு நாள் விரும்பவே மாட்டாங்க. தங்களை தீர்க்கதரிசி என்று அடையாளப்படுத்தவும் மாட்டார்கள். அவங்களை தேவன் நிர்பந்தித்துக் கொண்டே இருப்பார், கட்டாயப்படுத்திக்கிட்டே இருப்பார். எரேமியாவுக்குள்ள சொன்னது மாதிரி அந்த வார்த்தைகள் எலும்புகளுக்குள்ள அடைபட்டு கொண்டே இருக்கும். கட்டாயப்படுத்தி கொண்டே இருப்பார். மற்றவர்களால வெறுக்கப்படுவார்கள். எல்லாரும் தீர்க்கதரிசிகளை அங்கீகரிக்க மாட்டாங்க. தீர்க்கதரிசிகளால சுயமா இயங்கவே முடியாது. தீர்க்கதரிசிகளால சொந்தமா ஒரு கதையை பேச முடியாது. தீர்க்கதரிசிகளால சொந்தமா தங்க இஷ்டத்துக்கு ஒரு காரியத்தை செய்திட முடியாது. அவங்க தேவனையே சார்ந்து கொண்டிருப்பாங்க. இல்லன்னா அவங்க நாவு மேல்வாயோடு ஒட்டி கொண்டிரும், ஊமையை போல மாறி விடுவார்கள். இப்போ எத்தனை பேர் இதான் பவுல் சொல்றாரு, தீர்க்க தரிசனம் சொல்ல நீங்க நாடுங்கள். earnestly desire to prophesy. ஏன்னா இது ஒரு நான் திரும்பவும் அதை விளங்க பண்றேன், இது ஒரு கனத்திற்குரிய பதவி. அதனால இந்த நாடுகள் சொல்லல, சபைகள் பக்தி விருத்தி அடையுமே. இப்ப எத்தனை பேருக்கு விளங்குது சபை எப்ப பக்தி விருத்தி அடையுங்க? நம்முடைய உடன் சகோதரன், நம்மை சார்ந்திருக்கிறவர்கள் எப்பொழுது பக்தி விருத்தி அடைவார்கள்? ஆனால் தேவனுடைய பாரத்தை சுமந்து நடக்கும் போது.
பெயர், பிரஸ்தாபம், பட்டம், புகழ் இதையெல்லாம் விரும்பாத போது, தேவனால நிர்பந்திக்கப்படும் போது, மற்றவர்களால் வெறுக்கப்படும் போது, தேவனையே சார்ந்து கொள்ளும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள், இப்படிப்பட்ட தீர்க்க தரிசன ஆவியை உடையவர்களால் சபை பக்தி விருத்தி அடையும். நாம் என்ன தீர்க்க தரிசனம்னா என்ன? வார்த்தை தான் தீர்க்க தரிசனம். அந்நிய பாஷையினுடைய அர்த்தத்தை சொல்லுவதுதான் தீர்க்க தரிசனம். பக்தி விருத்தியையும் புத்தியையும் ஆறுதலையும் ஜனங்களுக்குள்ளே கொண்டு வருவதுதான் தீர்க்க தரிசனம். உண்மையான தீர்க்க தரிசனத்தை குறித்த, உண்மையான தீர்க்க தரிசன ஆவியை குறித்த தெளிவு நமக்கு வந்துவிட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எனக்கு அருமையானவர்களே, 1 கொரிந்தியர் 14:13 எழுதப்பட்டிருக்கிறது, அந்தபடி அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அதன் அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண கடவர். அப்ப அந்நிய பாஷையில பேசுகிறவர்கள் அதனுடைய அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணணுமா? ஆண்டவரே, நான் பேசுற அந்நிய பாஷைக்கு அர்த்தம் இருக்கிறது ஆண்டவரே. I am having a meaning of my tongue. நான் பேசுகிற அந்நிய பாஷைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. உலகத்தில் எத்தனையோ விதமான பாஷைகள் உண்டாயிருக்கிறது. அவைகளில் ஒன்றும் அர்த்தம் இல்லாதது அல்ல என்று பவுல் 1 கொரிந்தியர் 14:10 எழுதுகிறார். எத்தனை பாஷை நம்ம பேசினாலும் அதுல அர்த்தம் இல்லாமல் இல்ல, ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கிறது. என் அன்பு சகோதரி, ஜெப நேரத்துல நீங்க அந்நிய பாஷை பேசுறீங்க பாருங்களேன், ஜெபிக்கிறதுக்கு இடையில அந்நிய பாஷை வருகிறது பாருங்க, அதற்கு அர்த்தம் இல்லாம இல்ல, அதற்கு அர்த்தம் இருக்கிறது. ஆனா நாம் அந்த அர்த்தத்தை அறிந்து கொள்ள விரும்பவில்லை, அதனால் அது தெரியவில்லை. சில நேரம் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது இடையில அந்நிய பாஷை வருகிறது. எதற்கானால் சில விஷயங்களை இன்னும் வியாக்கியானித்து சொல்லுவதற்கு ஆவியானவர் கிருபை தருவார். நீங்க பேசுற வார்த்தைகளுக்கு அந்த அந்நிய பாஷைகளை அர்த்தம் சொல்லத்தக்கதாக நீங்க விண்ணப்பம் பண்ண கடவர்கள். என் ஜனங்களோடு சொல், அவர்கள் தாங்கள் பேசுகிற பாஷைக்கு அர்த்தம் இல்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தாங்கள் பேசுகிற பாஷைக்கு அர்த்தம் உண்டு, தாங்கள் பேசுகிற பாஷைகளிலே அதற்கு மீனிங் இருக்கிறது என்பதை அவர்கள் உணரட்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். என் அன்பு சகோதரி, நீங்க பேசுகிற அந்நிய பாஷைக்கு அர்த்தம் உண்டு. என் அன்பு சகோதரா, your unknown tongues having a perfect meaning of that. ஆனா நாம விரும்புறதில்லை, அதுக்காக முயற்சி எடுப்பதில்லை. ஏதோ ஆவியில நிரம்புறோம், அந்நிய பாஷை பேசிட்டு போயிடுறோம். இல்லைங்க, அதற்கு அடுத்து சில எல்லைகள் இருக்குதுங்க. அதற்கு அடுத்து அதனுடைய அர்த்தத்தை தெரிந்தால்தான் இதனுடைய மதிப்பே உண்டாயிருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 14:8 வாசிக்கிறோம், அந்தபடி எக்காலமும் விளங்காத சத்தமிட்டால் எவன் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணுவான்? இப்ப அந்நிய பாஷையே பேசிட்டு இருக்கிறோம் வைங்களேன், யாருக்கு புரியும், யாருக்கு விளங்கும்? எனக்கு அருமையானவர்களே, எக்காலமும் விளங்காத சத்தமிட்டுனா, எக்கால சத்தம் போட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா யார் யுத்தத்திற்கு ஆயத்தப்படுவான்? விளங்காத சத்தமா? அப்போ ஒவ்வொரு எக்காலத்துக்கும் ஒரு சத்தம் இருக்கிறது. சில நேரம் எக்காலம் சத்தமிடும் போது யுத்தத்திற்கு ஆயத்தமாகணும்னு அர்த்தமா? சில சத்தங்கள் நம்ம ஸ்கூல்ல பாக்குறோம் இல்லையா, சிங்கிள் பெல் அடிச்சா என்ன செய்யணும், டபுள் பெல் அடிச்சா என்ன செய்யணும்? we are learned from that. அதற்போல எக்காலமும் விளங்காத சத்தமிட்டால் எவன் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணுவார்? எத்தனை பேர் உணர்றீங்க, ஆண்டவரே நாங்க நிறைய காரியங்கள்ல நிர்விசாரமாக இருந்து விட்டோம். சில நேரங்கள் அந்நிய பாஷையினுடைய அர்த்தங்களை சொல்லத்தக்கதாக நாங்கள் விண்ணப்பம் பண்ண தவறி விடுகிறோம். அப்ப அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் அந்நிய பாஷையினுடைய அர்த்தத்தை சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண கடவர்கள். அப்படி விண்ணப்பம் பண்ணல அப்படின்னா இன்னையில இருந்து தயவு செய்து பண்ண தொடங்குங்க. ஒரு காரியத்தை நல்லா புரிந்து கொள்ளணும், நீங்க அந்நிய பாஷை பேசி அதனுடைய அர்த்தத்தை சொல்றது அப்படிங்கிறது தெளிவாக புரிந்து கொள்ளணும். இன்னொருவருக்கு தீர்க்க தரிசனம் சொல்றது அப்படின்னு மாத்திரம் நீங்க நினைத்து கொள்ளக்கூடாது. அது ஒரு பகுதி. இன்னொருவரை குறித்து அந்த அந்நிய பாஷையில ஆண்டவர் பேசுறாரு, அது ஒரு அர்த்தம், ஆனால் அது முழுமையானது அல்ல. ஒருவேளை அந்த அந்நிய பாஷைக்கு அர்த்தம் ஒருவேளை ஆவியானவர் தரக்கூடிய ஜெப குறிப்புகளா கூட இருக்கலாம். லிசன் டு மீ வெரி கேர்ஃபுல்லி. சில நேரம் நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது, அதுதான் ரோமர்ல நாம வாசிக்கிறோம், வேண்டிக் கொள்ளுவது இன்னதென்று அறியாது இருக்கும் போது ஆவியானவரே வாக்கு கடங்கா பெருமூச்சோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். சில நேரம் நீங்க அந்நிய பாஷையில பேசும்போது அடுத்த ஜெப குறிப்புக்கு பயன்படுத்த வேண்டிய
வார்த்தைகளை கூட அந்த அந்நிய பாஷையிலிருந்து அர்த்தத்தை கர்த்தர் நமக்கு தர முடியும். அல்லது ஒரு காரியத்தை முடிவெடுப்பதற்கு, ஒரு காரியத்தை தெளிவான விதத்தில் பேசி ஆலோசனை கொடுப்பதற்கு வார்த்தைகளை அந்நிய பாஷையினுடைய அர்த்தத்திலிருந்து நம்மால் எடுத்துக்கொள்ள முடியும். அதனால மொட்டையாக நாம அந்நிய பாஷையினுடைய அர்த்தத்தை சொல்லி யாரையோ கை நீட்டி தீர்க்க தரிசனம் சொல்லுவதற்கு மாத்திரமல்ல அந்நிய பாஷையினுடைய அர்த்தம். அது ஒரு பகுதியா இருந்தாலும் அந்நிய பாஷையினுடைய அர்த்தத்தை விண்ணப்பம் பண்ணும் போது சில நேரம் அது நம்முடைய ஜெப குறிப்புகளுக்கு வேண்டிய வார்த்தைகளா இருக்கலாம், நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு ஆலோசனையின் வார்த்தைகளா இருக்கலாம். அப்படியானா இருக்கிற இடங்களில் வாய் திறந்து நீங்க இதை என்னோடு கூட சேர்ந்து நீங்க ஜெபிங்களே. ஆண்டவரே, நான் சில நேரங்கள் அந்நிய பாஷையினுடைய அர்த்தங்களை கேட்கும் போது சில நேரங்கள் அந்நிய பாஷை பேசிக்கிட்டே அடுத்தடுத்த ஜெப குறிப்புகள், அடுத்தடுத்த வார்த்தைகள் நம்முடைய வாய்கள்ல வருது பாருங்களேன். அது அதனுடைய அர்த்தமாய் கூட இருக்கலாம். நீங்கள் சரியாய் அதை நிதானிக்கும் போதுதான் அதனுடைய காரியத்தை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும். நீங்க ஜெபத்துல பயன்படுத்தாத சில வார்த்தைகளை அந்நிய பாஷை பேசி முடித்து விட்ட பிறகு நீங்கள் பயன்படுத்துகிறீர்களானால் அது நீங்கள் பேசுகிற அந்நிய பாஷையினுடைய அர்த்தமாய் கூட இருக்கலாம். ஆகவே அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் அதனுடைய அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண கடவர்கள். பாருங்க, 1 கொரிந்தியர் 14 அதனுடைய 11வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறது, ஆயினும் பாஷையின் கருத்து நான் அறியாமல் இருந்தால் பேசுகிறவனுக்கு அந்நியனாய் இருப்பேன், பேசுகிறவனும் எனக்கு அந்நியனாய் இருப்பான். அப்போ அந்த அர்த்தத்தை சொல்லாததுனால நம்ம இன்னும் தூரமாய் தான் இருக்கிறோம், சிலரோடு நெருங்க முடியவில்லை. அதனுடைய அர்த்தத்தை சொல்லத்தக்கதாக நீங்களும் நானும் மாறிவிட்டால் சிலரோடு நெருங்கி விட முடியும். சிலரோடு கிறிஸ்துவோடு நெருங்கி பழகுவதற்கு அவர்களை ஆயத்தம் பண்ண முடியும். அவர்களை உங்களோடு நெருங்கி ஜெபிக்கிறவர்களாக மாற்றிவிட முடியும். ஆண்டவரே, இந்த காலை வேளையில நீர் கொடுத்த பாரத்தை உடைய பிள்ளைகள் மத்தியில் நான் பங்கு வைத்துக் கொண்டிருக்கிறேன். நீர் சொன்ன வார்த்தை எப்படி ஆண்டவரே சத்தியமோ, அந்த சத்திய வார்த்தைகள் இப்பொழுது உடைய பிள்ளைகளுக்குள்ள விண்ணப்பம் பண்ணுகிற நாவுகளாய் மாறட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். எக்காலத்தை போல விளங்காத சத்தத்தை தொனித்துக் கொண்டு யுத்தத்திற்கு ஒரு கூட்டத்தை புறப்படாமல் பண்ண இருக்கிறதை விட ஆண்டவரே சிலருக்கு அர்த்தத்தை சொல்லி, ஆண்டவரே சில விண்ணப்பங்களின் நாவுகளை கொடுத்து அர்த்தத்தை விளங்க பண்ணி அவர்களுக்கு அந்நியர்களாய் இருக்கிற நுகத்தடிகள் உடைக்கப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, அப்போ தீர்க்கதரிசினா எப்படி? தீர்க்க தரிசனம்னா என்ன? தீர்க்க தரிசனம் என்ன செய்யுதா? Tongues for our personal use and prophecies for others. அந்நிய பாஷை நமக்கு நாமே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறோம், தேவனோடு ரகசியம் பேசுகிறோம். ஆனால் தீர்க்க தரிசனம் சபையை பக்தி விருத்தி உண்டாக்குகிறது. இந்த காலை வேளையில ஒரு சிலரை ஆகிலும் ஆண்டவர் இதுல பாரப்படுத்தி விட மாட்டாரா? எனக்கு அருமையான சகோதரா சகோதரி, ஆனா அழகாக பவுல் இதை சொல்லும் போது சொல்றாரு, 1 கொரிந்தியர் 14:40 சொல்றாரு, சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுள். Let all things be done decently and in order. அதுக்காக கண்ட மேனிக்கு கண்ட இடத்துல கண்டதையும் பேசிக்கிட்டு இருக்க கூடாது. சர்ச்சில் பாஸ்டருக்கே தீர்க்க தரிசனம் சொல்லிடக்கூடாது. ஞானமா இருக்கணும். அந்த அர்த்தம் என்னங்கிறத ஆவியானவருடைய துணையோடு உணர்ந்து கொள்ளணும். அதான் நான் திரும்பவும் சொல்றேன், ஜெப குறிப்புகளை தரக்கூடிய அர்த்தங்களா இருக்கலாம், சில விண்ணப்பங்களை தரக்கூடிய அர்த்தங்களா இருக்கலாம், யாரோ ஒருவரை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்தக்கூடிய அர்த்தங்களா இருக்கலாம். அதை ஆவியானவருடைய துணையோடு கட்டுப்பாட்டோடு நிதானிக்க கடவர்கள் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, ஆவியானவர்கள் உங்களுக்கு விளங்க பண்ணுவார் என்று கர்த்தருக்குள்ள நான் நம்புகிறேன். வேகமாய் 2 நாளாகமம் 18:6 வாசிக்கிறோம். யோசபாத் கேட்கிறார், கர்த்தருடைய தீர்க்கதரிசி வேற ஆகிரும் இல்லையா? 400 தீர்க்கதரிசிகள் அணிவகுத்து நின்று அந்த ராஜாவுக்கு, இஸ்ரவேலின் ராஜாவுக்கு ஏதுவாக தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் யோசபாத் கேட்கிறார், கர்த்தருடைய தீர்க்கதரிசி வேற யாராகிலும் இல்லையா? இன்னைக்கு தீர்க்க தரிசன கூட்டத்தை ஆண்டவர் தேடிக் கொண்டிருக்கிறார். நான் திரும்பவும் சொல்லுகிறேன், பேருக்காக புகழுக்காக தன்னை பிரபலப்படுத்திக் கொண்டிருக்கிற தீர்க்க தரிசன காரியங்களை குறித்து நான் பேசவில்லை. கர்த்தருடைய பாரத்தை சுமந்து நடக்கிற ஒரு தீர்க்க தரிசன கூட்டத்தை குறித்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. வேகமாய் ஒரு தீர்க்கதரிசி எப்படி இருக்க வேண்டும் என்று 3 காரியங்களை சொல்லி நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். கரங்களை உயர்த்தி இருக்கிற இடங்களில் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். அந்நிய பாஷை பெற்றவர்கள் கைகளை உயர்த்தி ஆவியில நிரம்புங்க சில நிமிஷம்.
ரஹஸ்மனாதியம் தலரகடக பௌடபா ஷிபல் கனதனகடக ப்ரௌஷ்மனதன ஹஸ்ஸலகதன ஹஸ்ஸியம் தலர ப்ரௌடிபி. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளுடைய ஆவி தீர்க்கதரிசிகளுக்குள் அடங்கி இருக்கிறதே என்ற வார்த்தையின்படி, oh hallelujah, and the spirit of prophets are subject to the prophets. Oh, the spirit of prophets are subject to the prophets என்று எழுதி இருக்கிறது போல தீர்க்கதரிசிகளுடைய ஆவி தீர்க்கதரிசிகளுக்குள் அடங்கி இருக்கிறது என்று சொன்னது போல இந்த கடைசி நாட்களிலே உண்மையான தீர்க்கதரிசனத்தின் ஆவி கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஊற்றப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு தீர்க்கதரிசி எப்படி இருக்க வேண்டும்? What is the expectation of God about prophets? தீர்க்கதரிசிகளை குறித்த தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? வேகமாய் சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். திருப்பிக் கொள்ளுங்க. 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்துல 1 ராஜாக்கள் அதனுடைய 13ஆம் அதிகாரத்துல நான் வாசிக்கிறேன். ஒரு வாலிபனான ஒரு மனுஷன் இருந்தார். அவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக இருந்தார். ஒரு தீர்க்கதரிசி எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வேண்டிக் கொண்டு. நான் திரும்ப சொல்லுகிறேன். நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வேண்டிக் கொண்டு என் கை முன் போல் இருக்கும்படி எனக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றான். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வருந்தி விண்ணப்பம் செய்தான். ராஜாவின் கை முன்னிருந்தபடி சீர்பட்டது. என கருமையானவர்களே, ஒரு தேசத்தின் ராஜாவினிடத்திலே போய் கர்த்தருடைய வார்த்தையின்படி சொல்லுகிறான், இந்த பலிபீடம் வெடித்து சிதறி சாம்பல் கொட்டி போகும் என்று தீர்க்கதரிசனம் சொன்னான். சொன்ன போது அந்த ராஜா தன் கையை நீட்டி அவனை பிடியுங்கள் என்று சொன்ன போது அவன் கை மடங்க கூடாதபடி அவன் கை நேராய் நின்றது. உடனடியாக ராஜா அந்த தீர்க்கதரிசியாகிய தேவ மனுஷனிடத்திலே சொல்லுகிறார், நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வேண்டிக்கொள், அப்பொழுது என் கை செம்மையாகும் என்று ஒரு ராஜா கேட்ட போது அந்த தேவனுடைய மனுஷன் இதோ கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வருந்தி விண்ணப்பம் செய்தான். நார்மலி அவன் ஜெபிக்கல, வருந்தி வேண்டுதல் செய்தான். மோசே குறித்து எழுதி இருக்கிறது, அவன் கெஞ்சி பிரார்த்தித்தான் என்று எழுதி இருக்கிறது. ஓ ஹalleluya. ஓ ஆதியாகமம் 27 வாசிக்கிறோம். அபிமெலேக்கை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அவனிடத்திலே ஜெபிக்க, அவன் தீர்க்கதரிசி, அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான் என்று ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். அப்போ ஒரு தீர்க்கதரிசி எப்படி இருக்க வேண்டும்? விண்ணப்பம் பண்ணுகிறவனாக இருக்க வேண்டும். A prophet to be a prayer warrior, ஜெபிக்கிறவனாக இருக்க வேண்டும். கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ள நம்புகிறேன். தீர்க்கதரிசிகள் என்று சொல்லி தங்களை பெயரிட்டுக் கொண்டு மாய்மாலமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிற அந்த கடைசி நாட்களிலே ஒரு ராஜாக்களுக்காக அவர்கள் கை மறுபடியும் சீர்படும்படி வருந்தி ஜெபிக்கிற தீர்க்கதரிசிகள் எழும்ப வேண்டும். அபிமெலேக்கை போல புறஜாதி ராஜாக்களுக்காக ஆபிரகாமை போல வேண்டிக் கொள்ளுகிற தீர்க்கதரிசிகள் தேவை. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கெஞ்சி பிரார்த்திக்கிற மோசேயை போல தீர்க்கதரிசிகள் தேவை. அப்ப தீர்க்கதரிசினா யாருங்க? முதுகு வலி மாறுகிறது, கழுத்து வலி மாறுதுன்னு சொல்றவல்ல தீர்க்கதரிசி. ஜெபிக்கிறவன் prayer warrior is a prophet of God. ரூஷ் மனாதி அம்தரபா அப்துரதனா. இன்னைக்கு இந்த வார்த்தையில கேட்டது போல 1 ராஜாக்கள் 13:6 வாசித்தது போல ராஜா கேட்கிறார், உன் தேவனுடைய சமூகத்தை நோக்கி வேண்டிக் கொண்டு என் கை முன் போல் இருக்கும்படி எனக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும். கை என்பது அதிகாரத்திற்குரியது. கை என்பது அதிகாரத்தை காட்டுகிறது. நல்ல கவனிச்சு கேளுங்க. அப்ப ஒரு தீர்க்கதரிசி குறித்த ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, அவன் வருந்தி வேண்டிக் கொள்ளுகிறவனா இருக்கணும். வருந்தி வேண்ட அதிகாலை ஜெபத்துல நம்ம எல்லாம் ஆண்டவர் கூட்டி சேர்த்திருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம இன்னும் தேர்ச்சி அடைய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்னும் நம்முடைய ஜெப வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும். நீங்க ஜெபிக்கிற ஜெபம் ஆண்டவரை கவர்ந்தெழுக்க கூடியதா மாறணுங்க. சும்மா நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள் நமக்கே புரியாத மாதிரி இருக்க கூடாது. பாருங்க, நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள் நேர்த்தியா எக்ஸாக்ட் வேர்டுகளை பயன்படுத்தி ஜெபிக்கிற ஜெபங்களை கருத்தாய் ஜெபிக்கக்கூடிய விண்ணப்பங்களாய் மாற்றப்பட வேண்டும். இந்த வாலிப தீர்க்கதரிசி வருந்தி வேண்டிக் கொண்டான். ராஜாவின் கை முன்னிருந்தது போல சீர்பட்டது.
சில ராஜாக்களுடைய கை முன் இருந்தது போல சீர்படும்படி ஆண்டவரே வருந்தி வேண்டுதல் செய்கிறவர்கள், கெஞ்சி பிரார்த்திக்கிற மோசேக்கள், அபிமெலேக்கினுடைய குடும்பத்திற்காக வருந்தி ஜெபிக்கிற ஆபிரகாமுகளை ஆண்டவர் எழுப்பி விட மாட்டாரா? இரண்டாவது பாருங்க, தீர்க்கதரிசியை குறித்த ஆண்டவருக்கு என்ன எதிர்பார்ப்பு பாருங்க. 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 7-8. அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனை நோக்கி, நீ என்னோடு கூட வீட்டிற்கு வந்து இளைப்பாறு, உனக்கு வெகுமானம் தருவேன் என்றான். என்னோடு கூட வந்து வீட்டிற்கு இளைப்பாறு, உனக்கு வெகுமானம் தருவேன் என்றான். தேவனுடைய மனுஷன் ராஜாவை நோக்கி, நீர் எனக்கு உம்முடைய வீட்டில் பாதி கொடுத்தாலும் நான் உம்மோட வருவது இல்லை, இந்த ஸ்தலத்தில் அப்பம் புசிப்பதும் இல்லை, தண்ணீர் குடிப்பதும் இல்லை. கவனிங்கள், நான் உம்மோட வருவதும் இல்லை, இந்த ஸ்தலத்தில் அப்பம் புசிப்பதும் இல்லை, தண்ணீர் குடிப்பதும் இல்லை. இரண்டாவது, ஒரு தீர்க்கதரிசியின் இடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அன்காம்ப்ரமைஸ்டு ஒன். அன்காம்ப்ரமைஸ்டு ஒன், எதுலையும் பட்சபாதம் பண்ணாதவன், அன்காம்ப்ரமைஸ்டு ஒன்னா இருக்கணும். காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. உடனே ராஜாவினுடைய கை முன் போல சீர்பட்டுட்ட உடனே அவன் சொல்றான், என் வீட்டுக்கு வா, வந்து ரெஸ்ட் எடு, நான் உனக்கு வெகுமானம் தர்றேன், பணம் தர்றேன். தேவனுடைய மனுஷன் காம்ப்ரமைஸ் பண்ணல. நான் உம்மோடு வருவதும் இல்லை, இந்த ஸ்தலத்துல அப்பம் புசிப்பதில்லை, தண்ணீர் குடிப்பதில்லை. ஒரு தீர்க்கதரிசிகள் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. யாரையோ குறித்த ஆண்டவர் பேசல, நீங்களும் நானும் இப்படிப்பட்டவர்களாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நான் ஆரம்பத்திலே அதான் விளக்கி நம்ம தியானிச்சுட்டு வர்றோம் ஆவியானவருடைய துணையோடு. தீர்க்கதரிசி என்பது பட்டமோ ஸ்தானமோ பதவியோ அல்ல, அது உத்தரவாதம் பண்ணுகிற ஒரு ஊழியம். அன்காம்ப்ரமைஸ்டு ஒன். பாருங்க, 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 7-8 ராஜா கூப்பிடுகிறான். ஆனா ராஜாவுக்கு அவன் இசைந்து போகல, அன்காம்ப்ரமைஸ்டு ஒன்னாக இருந்தான். அடுத்து 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 16-17 பாருங்க, அந்த பட்டணத்திலே ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசி இருந்தான். அவன் தன்னுடைய பிள்ளைகளை அனுப்பி அவனை கூப்பிட வைக்கிறான். அதற்கு அவன், நான் உம்மோட திரும்பவும் உம்மோட உள்ளே போகவும் மாட்டேன், இந்த ஸ்தலத்திலே உம்மோட நான் அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் மாட்டேன். ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் அங்கே தண்ணீர் குடியாமலும் நீ போன வழியாய் திரும்பி வராமலும் இரு என்று கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிருக்கிறது என்றான். அன்காம்ப்ரமைஸ்டு ஒன், obedient to the word. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற அன்காம்ப்ரமைஸ்டு ஒன்னாக நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, முதலாவது ராஜா கூப்பிடுகிறான், ராஜாவுக்கு மறுப்பு சொல்லுகிறான். இரண்டாவது, அந்த பட்டணத்தில் இருக்கிற ஒரு தீர்க்கதரிசி தன் பிள்ளைகளை அனுப்பி கூப்பிடுகிறான், வரமாட்டேன் என்று சொல்லுகிறான். ஆனா என்ன நடக்கிறது பாருங்க. திரும்பவும் 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கிறேன். அதற்கு அவன், உம்மை போல் நானும் தீர்க்கதரிசி தான். லிசன் டு திஸ் வேர்ட். உம்மை போல நானும் தீர்க்கதரிசி தான். அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி உன் வீட்டிற்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னோடு சொன்னான் என்று அவனிடத்தில் பொய் சொன்னான். நானும் தீர்க்கதரிசி தான் என்று சொல்லுகிறவன் பொய்யன். பாருங்க, நான் ஆரம்பத்திலே நான் சொன்னேன், எப்படி சொல்றார் பாருங்க, உம்மை போல நானும் தீர்க்கதரிசி தான். என்றைக்கு ஒரு மனுஷன் தனக்கு இருக்கிற காரியங்களை, அதாவது ஒரு காரியத்தை தன்னைத்தானே வெளிப்படுத்துகிறானோ, நிச்சயமாய் அவனுக்குள் சாத்தான் புகவோ அல்லது அவன் மாம்சீகத்திற்கு மனுஷீகத்திற்கு இடம் கொடுப்பதற்கோ அநேக வாய்ப்புகள் உண்டு. கர்த்தர் கொடுத்த கிருபை வரங்களுக்காய் நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் வாய் திறந்து நான் தீர்க்கதரிசி அல்லது நான் இப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் என்று சொல்ல துணியாதிருங்கள். நானும் உம்மை போல தீர்க்கதரிசி தான். ஆண்டவர் தான் சொன்னாரு, அப்பம் புசித்து தண்ணீர் குடிச்சிட்டு போன்னு. ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக சொன்னான். யார் சொன்னாங்களா? தூதன் சொன்னாங்களா? இன்னைக்கு நிறைய பேருக்கு தூதன் வந்துச்சு. எனக்கு அருமையானவர்களே, ரோமர் 12:6 என்ன சொல்லுகிறது தெரியுமா? தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனுடையவன் வரத்தை உடையவன், விசுவாச பிரமாணத்தின்படி சொல்ல கடவன். தயவு செய்து இருக்கிற இடங்கள்ல வாய் திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்தின்படி சொல்ல கடவன். Make sure that your says agrees with the Christian faith. நீங்க சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனம் வசனத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சபைக்கு பவுல் எழுதுகிறார்.
according to the proportion of your faith. Proportion, the word proportion. A proportion என்னங்க? விகிதம். உனக்கு பங்கு வைத்த விகிதம், உனக்கு அளந்து கொடுத்த விகிதத்தின்படி நீ தீர்க்க தரிசனம் சொல்ல கடவன். வசனத்தின் ஆதாரத்தோடு, வசனத்தை அடிப்படையிலே நம்முடைய தீர்க்க தரிசனங்கள் அமைந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். Make sure that you says agrees with the Christian faith. நீ நாம் கற்றுக்கொண்ட கிறிஸ்தவ பிரமாணங்களுக்கும் வேதத்தின் அடிப்படைகளுக்கும் ஏற்றாற் போல இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தூதன் சொன்னான், தூதன் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வந்தான் என்று பொய் சொன்னான். என கருமையானவர்களே, உன் வீட்டாரை உனக்கு சத்துரு என்று எழுதி இருக்கிறது போல இன்னைக்கு தேவ பிள்ளைகளை வஞ்சிக்கிறது பிசாசு அல்ல. தேவ பிள்ளைகளை வஞ்சிக்கிறது இதோ அந்நிய சக்திகளோ சர்ப்பத்தின் ஆவிகளோ அல்ல, தீர்க்க தரிசன போர்வைகளோடு வஞ்சிக்கிற ஒரு ஆவி புறப்பட்டிருக்கிறது. இந்த காலை வேளையில ஜெபத்திலே இதை கற்றுக்கொண்டு அவைகளை மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ரூடாபா ரியந்தலரபா சந்துரபதனமா. நான் தீர்க்கதரிசின்னு சொல்லி வருகிறவர்களை ஏற்றுக்கொள்ளாதிருங்கள். நான் தீர்க்கதரிசி, God anointed me as a prophet என்று சொல்லி சொல்லுகிறவர்களை நம்பாதிருங்கள். அதனுடைய மரம் அதன் கனிகளான அறியப்படும். அவங்கவங்க ஊழியத்தை பார்த்தாலே நம்மால கண்டுபிடிக்க முடியுங்க. இன்னைக்கு காலை வேளையில ஆண்டவர் சில சகோதரிகளோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். Make sure that you are agrees with the Christian faith. விசுவாச பிரமாணத்தின்படி தீர்க்க தரிசனம் சொல்ல கடவன். உராபாதனா சந்தல ரபாசியந்தனா. கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஒரு அற்புதம் அடையாளம் நடந்து விட்டால், ஒருத்தருடைய பெயரை சொல்லி கூப்பிட்டு விட்ட உடனே கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று நம்பி விடாதிருங்கள். Make sure that prophecy of God is according to the proportion of faith, according to the Christian faith. நம்முடைய மார்க்கத்தில் எது இருக்கிறதா? புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள் என்று வேதம் தெளிவுபடுத்துகிறது. இன்றைக்கு ஒரு தலைமுறை எழும்பித்தான் ஆக வேண்டுங்க. என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, கர்த்தருக்குள்ள தாழ்த்தி சொல்லுகிறேன். I am not talking for myself. நான் எனக்காக பேசிக் கொண்டிருக்கவில்லை. ஆவியானவர் என்னை உந்துகிறார். இன்னைக்கு இப்படி ஒரு தலைமுறை எழும்பணுமே. Uncompromised one, எந்த விதத்திலும் அட்ஜஸ்ட் பண்ணாத ஒரு கூட்டம். ஆனா ஒரு தீர்க்கதரிசியை வைத்து தீர்க்கதரிசியை விழப்பண்ணுகிற ஆவி. தீர்க்க தரிசனத்தை விரும்புறீங்களா? தீர்க்க தரிசனத்தில் விழுந்து போயிருவீங்க. Don't love prophecy. தீர்க்க தரிசனத்தை லவ் பண்ணாதீங்க. தீர்க்க தரிசனம் ஓடக்கூடாது. பாருங்க, ரொம்ப ஞானமா இருக்கணும். உண்மையிலேயே நீங்கள் பிரச்சனையில் இருந்தால், போராட்டத்தில் இருந்தால், கர்த்தருடைய வார்த்தையை யார் மூலமாகிலும் அனுப்புவா. அப்ப யார்கிட்டயும் நம்ம ஜெபிக்க கூடாதா? நீங்க கேட்கலாம். கண்டிப்பா ஜெபிக்கணும். ஆண்டவர் நமக்கென்று ஒப்புவித்த நபர்களோடு இணைந்து நாம ஜெபிக்கிறதுல தவறு இல்லை. ஆனா don't run for prophecy. தீர்க்க தரிசனத்துக்காக அங்கும் இங்கும் ஓடாதிருங்கள். தீர்க்க தரிசியின் ஒரு அடையாளத்துல யாராவது வந்துட்டா போதும், கூட்டமாய் ஜனங்கள் சபைகள்ல ஓடுகிறத நாம பார்க்கிற அவல நிலைமை பார்க்கிறோம். பாருங்களேன், தேவைக்காக நாம் ஜெபிக்கிறது தவறு அல்ல. தயவு செய்து நீங்க நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். நானும் தீர்க்கதரிசி தான். பாருங்களேன், அப்பொழுது அவன் அங்க வீட்டுல போய் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது, அவர்கள் பந்தியில் உட்கார்ந்து இருக்கும் போது 20வது வசனம், அவனை திரும்ப கூட்டி கொண்டு வந்து தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாதினார். அப்ப முதல்ல தீர்க்கதரிசிக்கு யாருடைய வார்த்தை உண்டாச்சு? மாம்சத்துல சத்துரு விதைத்ததை அல்லது மாம்சீகத்தை சொன்னான். இப்ப உண்மையிலேயே கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. அவன் யூதாவில் இருந்து வந்த தேவனுடைய மனுஷனை பார்த்து சத்தமிட்டு, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கற்பித்த கட்டளை நீ கை கொள்ளாமல் கர்த்தருடைய வாக்கை மீறி அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் வேண்டாம் என்று அவர் விலக்கின ஸ்தலத்துக்கு நீ திரும்பி அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிப்பதினால் உன்னுடைய பிரேதம் உன் பிதாக்களின் கல்லறையிலே சேருவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். எனக்கு அருமையானவர்களை, இதே தீர்க்கதரிசி தான் முதல்ல சொன்னான். ஒரு தேவதூதன் வந்து கர்த்தருடைய வார்த்தையாக எனக்கு சொன்னான், என் வீட்டுல வந்து சாப்பிடுன்னு சொன்னான். இப்ப அதே தீர்க்கதரிசி அவன் மேல ஆவியானவர் உண்மையிலேயே இறங்கி சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தையை நீ மீறி நடக்கிற, அதனால உன் பிதாக்களுடைய கல்லறையோடு நீ அடக்கம் பண்ணப்படுவதில்லை. எனக்கு அருமையானவர்களே,
uncompromised one, obedient to the word. அதுதான் ஒரு தீர்க்கதரிசியின் இடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிற இரண்டாவது முக்கியமான விஷயம். எத்தனை இழப்புகள் வந்தாலும் காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. கைகள் அசைத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மூன்றாவது ஒரே ஒரு காரியம் சொல்லி நான் ஜெபிக்கிறேன். 1 ராஜாக்கள் 13:31. அந்த வாலிப தீர்க்கதரிசி செத்து போயிட்டாங்க. ஒரு சிங்கம் அவனை பீறி போட்டது. என்ன நடந்து தெரியுமா? அவனை அடக்கம் பண்ணின பின்பு அவன் தன் குமாரரை நோக்கி, நான் மரிக்கும் போது தேவனுடைய மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறையிலே என்னையும் நீங்கள் அடக்கம் பண்ணி அவன் எலும்புகள் அண்டையிலே என் எலும்புகளை வையுங்க. ஒரு 5 நிமிஷத்துல நான் முடிச்சிடறேன். பாருங்க, அந்த கிழட்டு தீர்க்கதரிசி சொல்றான், இந்த வாலிப தீர்க்கதரிசி செத்து போயிட்டான், இவனை எங்க அடக்கம் பண்ணிருக்கிறீங்களோ நான் மரித்த பிறகு அவன் எலும்புகளோடு ஏன் எலும்புகளை என்ன செய்யுங்க, வையுங்கள் என்று சொல்லுகிறான். இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 20-21 வசனங்கள். 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை நான் வாசிக்கிறேன். எலிசா மரணம் அடைந்தான், அவனை அடக்கம் பண்ணினார்கள். மறு வருஷத்திலே மோவாபியரின் தண்டுகள் தேசத்திலே வந்தது. அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில் அந்த தண்டை கண்டு அந்த மனுஷனை எலிசாவின் கல்லறையில் போட்டார்கள். ஒரு புறஜாதி மனுஷனை எலிசாவினுடைய கல்லறையிலே போட்டார்கள். அந்த மனுஷனின் பிரேதம் அதிலே விழுந்து எலிசாவின் எலும்புகள் மேல் பட்ட போது அந்த மனுஷன் உயிரடைந்து தன் கால்கள் ஊன்றி எழுந்திருந்தான். கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்களே. ஒரு தீர்க்கதரிசியை குறித்த ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு to impact others, மற்றவர்களை பாதிக்கணும். தனக்குள்ள இருக்கிற அக்னியை மற்றவர்களுக்குள்ள கை கடத்தி விட்டு விட வேண்டும். தனக்குள்ள இருக்கிற அந்த ஆத்தும பாரத்தை, தனக்குள்ள இருக்கிற அந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த வைராக்கியத்தை மற்றவர்கள் மேல கை கடத்தி விட்டு விட வேண்டும். அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை எலிசாவுடைய கல்லறையிலே போட்டார்கள். அந்த பிரேதம் எலிசாவின் எலும்புகள் மேல பட்ட போது அவன் உயிர் அவனுக்குள் திரும்ப வந்தது. அவன் கால் ஊன்றி எழுந்து நின்றான். கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்களே. எனக்கு அருமையான சகோதரா சகோதரி, மற்றவர்களை உயிர்ப்பிக்கிறவர்களாய் இருந்து விடுங்கள். மற்றவர்களை உயிர்ப்பிக்கிறவர்களாய், ஜெபத்திலே எழுப்பி விடுகிறவர்களாய் நீங்களும் நானும் மாறிவிட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எங்க 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 31வது வசனத்துல நாம வாசித்தோம். அவனும் தீர்க்கதரிசி தான். அவனுடைய எலும்புகள் அண்டையில இவன் எலும்புகளை வச்ச பிறகு ஒன்னும் நடக்கல, ஒரு மாற்றம் நடக்கல. ஆனா இங்க ஒரு தீர்க்கதரிசியினுடைய எலும்புகள் மேல ஒரு பிரேதம் விழுந்த உடனே he came back to life and stood up என்று வேதத்தில் எழுதி இருக்கிறது போல இந்த காலை வேளையில ஆண்டவரே, என்னோடு கூடி நிற்கிறவர்கள் உயிரடைய வேண்டும் ஐயா. உன்னுடைய ஜெப ஆவி சிலருக்குள் பற்றி பிடிக்கட்டும். உன்னுடைய ஆத்தும பாரம் சிலருக்குள்ள பற்றி பிடிக்கட்டும். இந்த அதிகாலை ஜெபத்தினுடைய அக்கினி கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேல பற்றி பிடிப்பதாக. உரஹதனா சகரபதனமா ஒரபதனா. 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட எலும்புகளாய் நம்முடைய எலும்புகள் மாறிவிடாதபடி 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்திலே எலிசாவினுடைய எலும்புகளை போல நம்முடைய எலும்புகள் மாறட்டும். மற்றவர்களை உயிர்ப்பிக்கிறவர்களாய். He came back to life and stood up. அவன் எழும்பி நின்றான் என்று, காலூன்றி நின்றான் என்று வேதவசனம் தெளிவுபடுத்துகிறது. இந்த காலை வேளையில பரிசுத்தம் உள்ள பிதாவே, தீர்க்கதரிசினா யாரு? தீர்க்க தரிசனம்னா என்ன? தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டியதனுடைய கட்டாயம் என்ன? தீர்க்க தரிசிகள் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எங்களோடு கூட பேசியிருக்கிறீர். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரத்தை பிரமாணத்தின்படி, வசனத்தின்படி சரியாய் செய்ய கிருபை தாங்கப்பா. மற்றவர்களை பாதிக்கக்கூடிய தீர்க்கதரிசிகளை எழுப்பிவிடும். என் ஜனங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக கர்த்தருடைய ஆவி அவர்கள் மேல் இறங்கினால் நலமா இருக்குமே என்று ஒரு மோசைக்குள்ளாக குமுறின தேவனே, இந்த காலை வேளையில ஒவ்வொருவரையும் அது போல மாற்றுகிறதற்காக நன்றி. தீர்க்க தரிசன சத்தங்களை எழுப்பி கொண்டிருக்கிற தயவுகளுக்காய் ஸ்தோத்திரம். நான் தான் அந்த நபர், என்னைத்தான் கர்த்தர் அதற்கு அழைக்கிறார் என்று நீங்க உணர்றீங்களா? இந்த நிமிஷம் ஒப்பு கொடுங்க. உங்க இருதயத்துல கை வைக்க முடியுமா? வைங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க ஆவியில ஏவப்படுகிறேன். பரிசுத்த பிதாவே, உடைய பிள்ளைகள் தங்களை ஒப்பு கொடுக்கிறவர்களுக்காய், தேவனுடைய பாரத்தை சுமக்கிறவர்கள்,
ஆண்டவரே, தங்களுக்கு தீர்க்கதரிசி என்கிற பட்டத்தை விரும்பாதவர்கள், தீர்க்க தரிசனம் சொல்லணும்னு விரும்ப மாட்டாங்க. ஆனா அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்ல கட்டாயப்படுத்தப்படுவார்கள், மற்றவர்களால் வெறுக்கப்படுவார்கள், தேவனே சார்ந்து கொள்ளுவார்கள். ஆண்டவரே, எக்காலமும் விளங்காத சத்தமிட்டால் எவன் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணுவார்? எங்களை நாங்களே பக்தி விருத்தி அடைய பண்ணி கொண்டிருக்கிறோமே, சபையை பக்தி விருத்தி அடைய பண்ண, அந்நிய பாஷைக்கு அர்த்தம் சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் எழுப்பி விடுகிறதற்காய், சிலர் மேல அந்த அபிஷேகத்தின் வல்லமை இந்த காலை வேளையில ஊற்றப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ரூட்டமான தியந்தல ரப சந்து ரபதனா. சிலருக்கு நீங்கள் அந்நியனாக இருந்த நாட்கள் முடிவுக்கு வருகிறது. சகலமும் ஒழுக்கமுமாய் கிரமமாய் செய்யப்படுவதற்கு ஆண்டவரே, ஒரு தீர்க்கதரிசி விண்ணப்பம் பண்ணுகிறவனாய், வருந்தி கேட்கிறவனாய், கெஞ்சி பிரார்த்திக்கிறவனாய் மாறுகிறதற்காய் ஸ்தோத்திரம். காம்ப்ரமைஸ் இல்லாத, ஒத்து போகாத ஒரு தீர்க்கதரிசியாய் ஆண்டவரை இம்பாக்ட் பண்ணுகிறவனாய். ஆண்டவர், அந்த எலும்புகள் கூட்டி சேர்த்த போது ஒன்றும் நடக்கவில்லை, ஆனா இங்கே எலும்புகள் பட்டவுடனே he came back to life and stood up என்று சொன்னது போல உயிர்ப்பிக்கப்படுகிறதற்காய் நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள அந்த தாக்கத்தை தாங்க. உண்மையான தீர்க்கதரிசினா யாரு? ஜெபிக்கிறவர்கள், ஆண்டவரே, காம்ப்ரமைஸ் பண்ணாதவர்கள், மற்றவர்களை பாதிக்கிறவர்கள். கர்த்தர் ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கரம் இருக்கட்டும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் அந்யோன்யமும் சந்தோஷமும் சமாதானமும் விடுதலையும் ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன்.